ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா கருவாடு குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி கருவாடு குழம்பு பண்ணுதேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை இப்போ ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பாதி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சட்டி சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வசங்கட்டும். அதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்குவோம். இப்போ இது கூடவே வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் அப்படியே வசங்கட்டும். எல்லாம் அப்படியே எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வசங்கட்டும். வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. காய் எல்லாமே 2 நிமிஷம் நல்லா வசந்துச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கும், அதனால் வத்திரும், திக்காயிரும் குழம்பு. அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க.
கடைசியாக கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் மேலால் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கருவாடையாக எடுத்து மெதுவாக உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பு ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம், சிம்மிலே இருந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, குழம்பு 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். வாவ், சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு ரெடி ஆகணும். உடனே அகப்பி வச்சு கிண்டிடாதீங்க. பாருங்கள், கருவாடு உடையவே இல்லை, நல்லா அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.